கிழக்கில் நாளை பரப்புரை ஓயவுள்ள நிலையில் திமுக வேட்பாளர் சந்திரகுமார் தீவிர பரப்புரை. நாம் தமிழர் வேட்பாளர் சீதாலட்சுமியும் இறுதிக்கட்ட வாக்கு சேகரிப்பு. ஈரோடு கிழக்கில் நாம் தமிழர் தந்தை பெரியார் திராவிடர் கழகத்தினர் இடையே மோதல். சீமான் பற்றி அவதூறாக புகைப்படம் அச்சிட்டு விமர்சித்ததாக நாம் தமிழர் கட்சியினர் குற்றச்சாட்டு. மக்களை சந்திக்கும் வலிமையின்றி அதிமுகவும் பாஜகவும் ஈரோடு கிழக்கு தேர்தலை புறக்கணித்ததாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் குற்றச்சாட்டு. நேரடியாக எதிர்க்க துணிவின்றி சில உதிரிகளை தூண்டிவிட்டு மறைமுக யுத்தம் நடத்துவதாகவும் விமர்சனம். தவேக 2ஆம் ஆண்டு தொடக்க நாளையொட்டி பனையூர் அலுவலகத்தில் கொடியேற்றிய விஜய். பெரியார் உள்ளிட்ட 5 பேரின் சிலைகளை திறந்து வைத்து மரியாதை செலுத்தினார். நடிகர் மோகன் பாபு மற்றும் அவரது மகனிடையேயான சண்டையில் சமாதானம் செய்கிறாரா ரஜினிகாந்த்? மோகன் பாபுவின் பல்கலைக்கழகத்தில் தங்கியிருக்கும் ரஜினி. கும்பமேளாவில் புனித நீராட குவிந்து வரும் பக்தர்கள். இதுவரை 33 கோடிக்கும் அதிகமானோர் நீராடியதாக உத்தரப்பிரதேச அரசு தகவல். கடலூர், திருவாரூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் கடும் பனிமூட்டம். தர்மபுரி, அரியலூர் மாவட்டங்களிலும் வாகன ஓட்டிகள் தவிப்பு. சென்னை ஈசிஆரில் பெண்கள் சென்ற காரை துரத்திய வழக்கில் முக்கிய குற்றவாளி சந்துரு கைது. சந்துரு அதிமுகவை சேர்ந்தவர் என திமுகவின் ஆர்.எஸ். பாரதி குற்றச்சாட்டு. தான் எந்த கட்சியையும் சாராதவன் என ஈசிஆர் கார் துரத்தல் வழக்கில் கைதான சந்துரு விளக்கம். தனது குடும்பத்தினரை அதிமுகவை சேர்ந்தவர்கள் என்றும் வீடியோ வெளியிட்டார். கிருஷ்ணகிரியில் தேங்காய் விலை கிடுகிடு உயர்வு. ஒரு தேங்காய் 50 ரூபாய்க்கு விற்பனையாவதால் விவசாயிகள் மகிழ்ச்சி. புதுக்கோட்டை திருமயத்தில் போதை ஒழிப்பு விழிப்புணர்வு மாரத்தான் பந்தயத்திற்குள் புகுந்த கார். மதுபோதையில் காரை ஓட்டி விபத்து ஏற்படுத்திய தவேக முன்னாள் நிர்வாகி பிடிபட்டார். ஆண்டு வருமானம் 4 லட்சம் ரூபாய்க்கு மேலிருந்தால் வருமான வரி கணக்கு தாக்கல் அவசியம். 12 லட்சம் ரூபாய் வரை வரி கிடையாது என்ற நிலையில் நிபுணர்கள் விளக்கம். அரூர் அரசு மேல்நிலைப் பள்ளியில் பள்ளி விழுந்த மதிய உணவை சாப்பிட்ட மாணவிகளுக்கு உடல்நலம் பாதிப்பு. சத்துணவு ஊழியர்கள் 3 பேர் பணியிடை நீக்கம். கனடா, மெக்சிகோவில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு 25% வரி. சீன பொருட்களுக்கு 10% வரி விதிக்கப்படும் என அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறிவிப்பு. அமெரிக்க பொருட்கள் மீது 25% வரி விதிக்கப்படும் என கனடா பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ அறிவிப்பு. வரி மற்றும் வரியில்லா நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என மெக்சிகோ அதிபரும் எச்சரிக்கை. ஈரோடு பன்னீர்செல்வம் பூங்காவில் சீமான் பற்றி அவதூறாக புகைப்படம் அச்சிட்டு விமர்சனம் செய்ததாக கூறி தந்தை பெரியார் திராவிட கழகத்தினருடன் நாம் தமிழர் கட்சியினர் மோதலில் ஈடுபட்ட சம்பவத்தால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் பாபுவிடம் கேட்கலாம். பாபு, தற்போதைய நிலை என்ன? வணக்கம் சிவரஞ்சனி. ஈரோடு கிழக்கு தொகுதிக்கான இடைத்தேர்தல் வருகிற 5ஆம் தேதி நடைபெற உள்ள நிலையில் நாளை மாலையுடன் பிரச்சாரம் முடிவதால் திமுக மற்றும் நாம் தமிழர் கட்சியினர் தீவிர பரப்புரையில் ஈடுபட்டு வருகின்றனர். இன்று ஞாயிற்றுக்கிழமை என்பதால் பன்னீர்செல்வம் பார்க் அருகே உள்ள தேவாலயத்தில் ஏராளமான மக்கள் வந்திருந்தனர். அவர்களுக்கு தந்தை பெரியார் திராவிட கழகத்தினர் மற்றும் நாம் தமிழர் கட்சியினர் தங்களுடைய துண்டறிக்கைகளை வழங்கி வந்தனர். இதில் தந்தை பெரியார் திராவிட கழகம் வழங்கிய துண்டறிக்கையில் சீமான் குறித்த அவதூறான புகைப்படம் இருப்பதாக நாம் தமிழர் கட்சியினர் குற்றம் சாட்டினர். மேலும் இது தொடர்பாக இரு தரப்பிற்கும் வாக்குவாதம் ஏற்பட்ட நிலையில் தந்தை பெரியார் திராவிட கட்சி கழகத்தினை சேர்ந்தவர்களை நாம் தமிழர் கட்சியினர் தாக்கினர். இதனையடுத்து
அடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் இரு தரப்பையும் சமாதானம் செய்து தற்போது அனுப்பி வைத்துள்ளனர். எனினும் இந்த பகுதியில் தொடர்ந்து பதட்டமான சூழ்நிலை சுமார் 50க்கும் மேற்பட்ட காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். சிவரஞ்சனி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பாபு. சீனா உருவாக்கியுள்ள டீப்சீக் அமெரிக்காவின் AI சாட்பாட்டுக்கு சவால் விடுக்கக்கூடிய வகையில் உலகமெங்கும் வரவேற்பை பெற்றுள்ளது. டீப்சீக் ஏற்படுத்திய தாக்கத்தை வரைகலை மூலமாக விளக்குகிறார் நெறியாளர் காயத்ரி. ஒரு சாதாரண சாட்பாட்டா சீனாவால் அறிமுகப்படுத்தப்பட்ட இந்த டீப்சீக் AI அப்படிங்கிறது இன்னைக்கு உலக அளவில் பேசு பொருளாக மாறி இருக்கிறதோடு மட்டும் இல்லாமல் பங்குச்சந்தையிலையும் ஒரு வீழ்ச்சியை ஏற்படுத்துகிற அளவுக்கு உருமாறி இருக்கு. இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பொதுவாக நம்ம பயன்படுத்துகிற ChatGPT, ஜெமினி, மெட்டா AI இது எல்லாமே வந்து அமெரிக்காவில் கோலோச்சி இருக்கக்கூடிய டெக் நிறுவனங்களான அமெரிக்க டெக் மற்றும் செமிகண்டக்டர் நிறுவனங்கள் தான் வந்து டாப்ல இருக்கிறாங்க. அவங்களையே வந்து சவால் விடக்கூடிய வகையில் இப்போ டீப்சீக் AI அப்படிங்கிறது அறிமுகமாகி இருக்கு. கிட்டத்தட்ட ஒரு வாரம் தான் இது அறிமுகமாகி இருக்கு அப்படின்னு பார்க்கும் பொழுது ChatGPT-யை முற்றிலுமா பின்னுக்கு தள்ளி ஒரு சாதனை படைச்சிருக்கிறது. அதே மாதிரி OpenAI கூகுளை விட இந்த இயக்கத்துக்கான செலவு அப்படிங்கிறது 27 மடங்கு குறைவு அப்படிங்கிறதுனாலையும் இது இந்த அளவுக்கு ஒரு பேசு பொருளா மாறுறதுக்கு முக்கிய காரணமாக சொல்லப்படுகிறது. அது மட்டும் இல்லாம டீப்சீக் AI அறிமுகத்தால கிட்டத்தட்ட $600 பில்லியன் NVIDIA நிறுவனம் இழந்திருக்கு அப்படிங்கிற ஒரு தகவலும் வெளியாகி இருக்கு. NVIDIA மட்டும் இல்ல, அது சார்ந்திருக்கக்கூடிய பல்வேறு நிறுவனங்கள் ARM, பிராட்காம், செமி, குவால்காம் நிறுவனங்களோட பங்குகளோட விலையும் கணிசமா குறைஞ்சிருக்கு. சரி, இந்த அளவுக்கு இது பேசு பொருளா மாறி இருக்கு இல்லையா? இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா, டீப்சீக் முழுக்க முழுக்க இலவசமானது அப்படிங்கிறது தான் இதனுடைய ஹைலைட்டான விஷயம். OpenAI மாடலை காட்டிலும் இது வந்து 27 மடங்கு குறைவு. மற்ற ஏஐக்கும் டீப்சீக் ஏஐக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பொதுவாக நம்ம பயன்படுத்துகிற கூகுள், ஜெமினி இது எல்லாத்துலேயுமே வந்து ChatGPT இதுலலாம் ஆரம்ப நிலை பயன்பாடு அப்படிங்கிறது நமக்கு வந்து இலவசம் தான். அடுத்த லெவலுக்கு நம்ம போகணும் அப்படின்னா ஒன்று கட்டணம் செலுத்தணும், இல்லைனா சப்ஸ்கிரைபராக மாறணும். ஆனால் இதில் முழுக்க முழுக்க இலவசம் அப்படிங்கிறது தான் முக்கியமான விஷயம். அதே மாதிரி பயன்பாட்டு வரம்பு அப்படிங்கிறது மற்ற ஏஐ நம்ம பயன்படுத்தும் போது இருக்கு. குறிப்பிட்ட நேரத்துக்கோ இல்லை குறிப்பிட்ட கால அளவில் தான் பயன்படுத்த முடியும். அதன் பிறகு நம்ம வந்து சந்தாதாரனாக மாறணும். ஆனால் இதில் அந்த மாதிரியான எந்த வரம்பும் நிர்ணயிக்கப்படலை. இன்னொரு விஷயம், வெளிப்படையான கோடிங் அப்படிங்கிறது மற்ற ஏஐல நம்மளால தெரிஞ்சுக்க முடியாது. ஆனா டீப்சீக் ஏஐயை பொறுத்த வரைக்கும் யார் வேணாலும் போய் அதை தெரிஞ்சுக்கக்கூடிய வகையில யூசர் ஃப்ரெண்ட்லியா இருக்குங்கிறதும் இதனுடைய முக்கியமான சிறப்பம்சம். அதே மாதிரி எந்த நம்ம ChatGPT-யோ அல்லது வந்து OpenAI-ஓ இது மாதிரி எந்த அடிப்படையான ஒரு ஏஐ தொழில்நுட்பம் பயன்படுத்தினாலுமே அது தானா கற்பதக்கூடியதா இருக்காது. அது ஏற்கனவே ஃபீட் பண்ணப்பட்ட டேட்டாஸ் தான் இருக்கும். ஆனா டீப்சீக்கோட R10 மாடல் அப்படிங்கிறது தானாவே செல்ஃப் ஸ்டார்ட் பண்ணி நமக்கு சொல்லக்கூடிய விஷயங்களா இருக்கும். அதுதான் இதனுடைய கூடுதல் சிறப்பாக பார்க்கப்படுகிறது. அது மட்டும் இல்லாம இது ஏஐ தொழில்நுட்பத்திற்கே விடுக்கப்பட்டிருக்கிற ஒரு சவால்ங்கிறதையும் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் குறிப்பிட்டிருக்காரு அப்படிங்கிறதும் கவனிக்க வேண்டிய விஷயம். விஜய் நடித்து வரக்கூடிய கடைசி படத்திற்கு ஜனநாயகன் என்று பெயர் அறிவிக்கப்பட்டுள்ளது. படத்தின் போஸ்டரில் நான் ஆணையிட்டால் என்ற எம்ஜிஆர் பாணி வாசகமும் இடம் பிடித்துள்ளது. அரசியல் கட்சி தொடங்கிய விஜய் தன்னுடைய 69வது திரைப்படம் தான் கடைசி திரைப்படம் என்பதை அறிவித்துவிட்டார். அவரின் இறுதி படத்தை பிரபல இயக்குனர் H. வினோத் இயக்கி வருகிறார். இந்த படத்திற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பை இயக்குனர் H. வினோத் நியூஸ் 18 மகுடம் விருது நிகழ்ச்சியில் வெளியிட்டார். அனைத்து தரப்பினருக்கும் பிடிக்கும் வகையில் சிறிதளவு அரசியல் கலந்து எடுப்பதாக கூறியிருந்தார். விஜய் அரசியலுக்கு வந்துட்டாரு, அது அரசியல் படமா இருக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இருக்கு. இல்லை, இந்த படம் கமிட் பண்ணும்போதே ஸோ என்னோடய படத்தை எல்லா வயசில் இருக்கிற பசங்களும் பார்ப்பாங்க, எல்லா அரசியல் கட்சியினரும் பார்ப்பாங்க. ஸோ எல்லாரும் பார்க்குற படமாக இருக்கணுன்றது தான். ஸோ ஒரு அரசியல் கட்சியையோ ஒரு அரசியல்வாதியையோ தாக்குற படமாக இல்லாமல் ஒரு லைட்டான விஷயங்களை வச்சு ஒரு 100% கமர்ஷியல் படமாக இருக்கும். சொன்னது போலவே படக்குழுவினர் செப்டம்பர் மாதம் விஜயின் இறுதி படத்திற்கான அறிவிப்பு வெளியிடப்பட்டு நவம்பர் மாதம் படப்பிடிப்பு தொடங்கியது. விஜய் நடிக்கும் இறுதி படத்தின் தலைப்பு என்ன என்பதை தெரிந்து கொள்ள ரசிகர்கள் ஆவலாக காத்திருந்தனர். அவர்களை திருப்திப்படுத்தும் வகையில் தற்போது படத்தின் தலைப்பு மற்றும் முதல் பார்வையை படக்குழுவினர் வெளியிட்டிருக்கின்றனர். அதுவும் ஜனநாயகன் என்ற தலைப்பு வைத்திருக்கின்றனர். இதேபோல போஸ்டர்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. அதில் முதல் போஸ்டர் அமைதியை பிரதிபலிக்கும் வெள்ளை நிறத்தை மையமாக வைத்து உருவாக்கப்பட்டுள்ளது.
அத்துடன் மாஸ்டர் படப்பிடிப்பின் போது விஜய் தொடர்புடைய இடங்களில் வருமான வரித்துறை சோதனை நடைபெற்றது. அப்போது அவருக்கு ஆதரவு தெரிவித்து அவரின் ரசிகர்கள் நெய்வேலி படப்பிடிப்பு தளத்தில் கூடினர். அவர்களுடன் வேன் மீது ஏறி செல்ஃபி எடுத்துக் கொண்டார் விஜய். அதை நினைவூட்டும் வகையில் முதல் போஸ்டர் வடிவமைக்கப்பட்டுள்ளது. இரண்டாவது போஸ்டர் கோபத்தின் வெளிப்பாடான சிவப்பு நிறத்தை மையப்படுத்தி உருவாக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமில்லாமல் அந்த போஸ்டரில் விஜய் சாட்டை எடுத்து சுழற்றும் காட்சிகளும் இடம்பெற்றிருக்கிறது. இந்த போஸ்டரில் எம்ஜிஆர் பாடலின் வரியான நான் ஆணையிட்டால் என்ற வாசகம் இடம்பெற்றிருக்கிறது. அரசியல் கட்சி தொடங்கியுள்ள விஜய் ஆட்சி பிடிக்க வேண்டுமென்று செயல்பட்டு வருகிறார். இந்நிலையில் தன்னுடைய படத்திற்கு தலைப்பாக ஜனநாயகன் போஸ்டர்களில் நான் ஆணையிட்டால் என்ற வாசகம் ஆகியவற்றை இடம்பெறச் செய்துள்ளார் இயக்குனர் ஹெச். வினோத். இதேபோலதான் படத்தின் அறிவிப்பின் போது வெளியிடப்பட்ட போஸ்டரில் ஜனநாயகன் ஜோதியை ஏந்துவார் என்பதை குறிக்கும் வகையில் த டார்ச் பேரர் ஆஃப் டெமோக்ரஸி என்ற வாசகத்தை இடம்பெறச் செய்திருந்தார். இப்போது நான் ஆணையிட்டால் என்ற வாசகம் இடம் பிடித்திருக்கிறது. இவை அனைத்தும் அரசியலோடு தொடர்பு பட்டாலும் படம் முழுநீள அரசியல் படமாக இருக்காது என்று கூறப்படுகிறது. விஜய் தன்னுடைய 30 ஆண்டு கால திரைப்பயணத்தில் 69 படங்களில் நடித்துள்ளார். அந்த பயணம் நாளைய தீர்ப்பில் ஆரம்பித்து ஜனநாயகனுடன் நிறைவடைகிறது. இதற்கிடையில் தலைவா, சர்க்கார் என பல அரசியலுடன் தொடர்புடைய படங்களில் விஜய் நடித்துள்ளார். இதுநாள் வரை விஜயை தளபதி என கொண்டாடி வரும் ரசிகர்கள் அரசியலில் ஜனநாயகனாக கொண்டாட தயாராகின்றனர். நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக செந்தில் ராஜா.